ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல இன்னைக்கும் ஒரு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதில் சொல்லியிருக்க சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் விசேஷ நாட்களுக்கு முன்னாடி எப்படி வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறது மூலயமா சில ஐடியாஸ் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்களும் என்கிட்ட கமெண்ட்ஸ் மூலயமா ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாகவே விசேஷ நாட்கள்னாலே க்ளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்கும். வீட்டில் வேலைகள் ஒவ்வொன்றா தொட்டு தரம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் சொல்லவே வேணாம். அது நம்மளோட பாரம்பரிய ஒரு திருவிழா மாதிரி. அதுக்காக நம்ம நிறைய வேலைகளை பண்ணுவோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க பண்ணுற அளவுக்கு பண்ணுறோமா கேட்டால் கிடையாது. நிறைய இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வேலைகளை எந்த அளவுக்கு குறைக்கலாங்கிற மாதிரி தான் குறைச்சி செஞ்சுட்ருக்குறோம். பட் இருந்தாலும் செய்கிறத ஒர்க்கை சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோங்கிற மாதிரி தான் இந்த இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 in 1 மெத்தடு மாதிரி தான். ஒட்டடை குச்சியில் ஒரு துணியை ஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இது எதுக்கு அப்படின்னா வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக. மாப் போட்டு க்ளீன் பண்ணால் தனியாக அதுக்குன்னு ஒரு மாப் வாங்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணி எடுப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக நம்ம அதுலேருந்து தான் எல்லாத்தையுமே குளிக்கிறது, பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை 3 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக இது பொங்கல் செலிப்ரேஷன் வேறையா. ஸோ பொங்கலுக்கு முதல் நாள் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேரிங் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொடி மாதிரி படர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ இதை நம்ம எனக்கு கொடி மாதிரி வளர்கிறத விட இப்படி அடர்த்தியாக வளர்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இதை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கொடி மாதிரி வரதையும் உள்ளே வச்சு வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேறு மாதிரி தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும். அதை இப்படி மண்ணோடு சேர்த்து வச்சிட்டோம்னா அடர்த்தியாக வரும். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சு செடிகளை கொஞ்சம் நேரம் இப்போ வெயில் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்காக வெளியில் வச்சு விட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி ஒட்டடை அடிக்கிறது, வீட்டுக்கு மாப் போடுறதுங்கிற மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னா பூஜை அறையை ரெடி பண்ணுறது. நாளே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் விசேஷ நாளில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறது மூலயமா பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபே கிடைக்கும். எனக்கு பூஜை அறையில் இந்த மாதிரி மாக்கோளம் போட்டு அதில் மேலே நம்ம விளக்கெல்லாம் வச்சு அடுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ஒரு மங்களகரமாக இருக்கும். நான் வெள்ளை துணியை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கோலம் போடுறது. காலையிலே பச்சரிசியை ஊற வச்சுட்டேன். வீட்டில் மற்ற ஒர்க் க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் பூஜை அறையவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுனா மார்னிங் அப்படியே நம்ம விளக்கேற்றிக்கலாம்ங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இன்னும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். ஈவினிங் மேலே காலையில் ஒர்க் இருந்ததுனால நிறைய ஒர்க் ஈவினிங் தான் வச்சுருந்தேன். மாக்கோளம் போட்டுட்டு மறுநாள் குலதெய்வம் கோயில் போகணுங்கிறதுக்காக சரி நம்ம கையாலே மல்லிகை பூவையும் தொடுத்துருவோம். வேலைகளை ரொம்ப போட்டு இழுக்க வேணாம் தான் நினச்சேன். பூவையும் கட்டிட்டு கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லி. இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு கடவுளுக்கு சாத்தணுங்கிறதுக்காக நம்ம கையாலேயே தொடுத்து வச்சுருவோம். ஏன்னா காமாட்சி அம்மன் கோவில் தான். காமாட்சி அம்மனுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக கையாலேயே நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி மல்லிகை பூவையும் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு சாத்தணுங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் மாலை கோர்க்கணும். ஸோ அதையும் கோர்த்து வச்சுக்கலாம். இது ஒத்தப்படையில் கோர்க்கணுங்கிறதுக்காக ஒரு 21 பழமாக நான் கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சில விஷயங்களை பண்ணுறப்ப ரொம்ப உளமார்ந்து பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்பவே திருப்தியாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம கையால் மாலை கோர்த்து சாமிக்கு போடணுங்கிறப்ப அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நாளே இந்த மாதிரி வீட்டு வேலைகளை நம்ம செஞ்சு வைக்கிறப்ப விசேஷ நாளில் ஏர்லியராகவே நம்ம அதாவது கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு கூட்டமும் இருக்காது. கடவுளை நம்ம நல்லாவே பார்த்துட்டு வரலாம். நான் இந்த மாதிரி நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால உண்மையிலே காலையில் ஏர்லியராகவே கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டாலே அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம முடிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த டென்ஷன்லேயே மறுநாளும் நாம் அதே டென்ஷனோடு இருப்போம். இது நாளே கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறதுனால அந்த சந்தோஷத்துலேயே மறுநாள் நம்மளுக்கு தூக்கம் கூட வராது. இந்த வேலையை அடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற திருப்தியோடு நம்ம ரொம்பவே சுறுசுறுப்பாக அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பூஜை அறையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
காலையிலேயே வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சிருந்தேன். ஸோ நல்லா தொடச்சு வச்சிருந்ததுல, இப்ப சந்தனம், குங்குமம் வச்சு, பூவையும் வச்சு ரெடியா இருக்குது. காலையில எந்திரிச்சு எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து திரி போட்டு அப்படியே விளக்கு ஏத்திக்க வேண்டியதான். இது ரெடி பண்ணலனாலும் இயர்லியரா எந்திரிச்சோனே இதுக்கு டைம் இல்லங்கிற மாதிரி கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த டென்ஷன குறைக்கிறதுக்காக இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது, நம்மளுக்கு வந்து வேலையை ஈஸியாக்கும், மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ எது எது வந்து ரீஃபில் பண்ணாம இருந்ததோ, அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். பூஜை அறைக்கு தேவையானது. ஜவ்வாது தீந்து போச்சு. ஸோ ஜவ்வாது வாங்கி வச்சிருக்கிறேன். பச்சை கற்பூரம். இதுதான் என்னோட பூஜை அறை பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதில தான் என்னென்ன தீருதோ பார்த்து, அத வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆல்ரெடி இத வந்து பழைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாரி பார்ட்டிஷனா பாக்ஸ் வாங்கி வைக்கிறப்ப, நம்மளுக்கு தேவையானத உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லன்னா நம்மளுக்கு அங்கங்க வந்து எல்லாம் கிடக்கிற மாதிரி இருக்கும். சாம்பிராணிலே வந்து நான் 2 சாம்பிராணி வில்ல மாரி வாங்கி வச்சுக்குவேன். நம்ம வெண்கடுகு போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சாம்பிராணி, இது நார்மல் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க அது. இந்த தாமர நூல் வந்து எப்பவுமே சனிக்கிழமை விநாயகருக்கு விளக்கு போடுறதுக்காக நான் வாங்கி வச்சிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி இந்த பாக்ஸ்ல வந்து வச்சுருவேன். அப்பதான் எது இல்ல, எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஈஸியா வந்து எடுக்க முடியும். காலையிலேருந்து ஒன் பை ஒன்னா பிளான் பண்ணி வச்சதுனால, எனக்கு அடுத்தடுத்த வேலைகள வந்து நான் ஈஸியா வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறப்ப என்ன திருப்தி இருக்கும்னா, "இத முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதுடா" அப்படிங்கிற மாதிரி நம்மள நாமளே ஷோல்டர வந்து, சூப்பர்! சூப்பர்ன்னு" சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு வேலைகளா வந்து செய்ய வந்து நம்மளே ஒரு மோட்டிவேட்டரா நம்ம வந்து மாறி ஆகணும் சில நேரங்கள்ல. அதுக்காக ஒரே தான் வந்து எல்லா வேலையும் வந்து விடாம அப்படியே வந்து டென்ஷனோட செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி செய்யலாம். ஃபுல்லா வந்து பூஜை அறை ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் புடிச்ச ஒரு விஷயம் தான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோலம் வருது, வரல அத தாண்டி விசேஷ நாள்னா இந்த மாதிரி கோலம் போடணும், அந்த மாதிரி கோலம் போடணும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிளான் பண்ணி மொத நாளே வந்து கோலமெல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம். நானும் அந்த மாரி தான். எனக்கு வந்து கோலம் போடலாம் தெரியாது. மொத நாளே வந்து YouTubeல ஏதாவது வீடியோ வந்து பார்த்து வச்சுருவேன். கோலம் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அதுக்கேத்த மாதிரி கலர் பொடியையும் வந்து வாங்கி வச்சுருவேன். வாங்கி இந்த மாரி ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து எப்பவுமே நான் அதிகமா யூஸ் பண்ற கலர் என்ன அப்டின்னா, மஞ்சளும், சிகப்பும். மஞ்சள், சிகப்பு ரெகுலரா நம்ம கோலம் போடுறப்ப நடுவுல வந்து மஞ்சளும், அதுக்கு மேல குங்குமமும் வச்சுறது ரொம்ப நல்லது. ஸோ மத்த கலர்லாம் வந்து இதே மாரி வாங்கி இந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 5 பெட்டி பாக்ஸ்ல. இது வந்து நம்மளுக்கு நீட்டாவும், ஒரு ஆர்கனைஸ்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால எப்பவுமே வந்து என்னோட கலர் கோலப்பொடியில இதில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் வச்சிருக்கிறேன். இந்த தடவ நான் வந்து கோலமும் போட்டு பார்க்கல. ஸோ, காலையில வர்றத அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டப்பா அளவு மட்டும் கலர் பொடி வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னொரு டப்பா வாங்கி வைக்கிற அளவுக்கு ஃபுல்லா வாங்கல. ஸோ 2 கப் மட்டும் அதில இருந்துச்சு. ஸோ அத மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் நான் நாளைக்கு வந்து யூஸ் பண்ண போற கலர். அதுவுமே வந்து கோலம் போட்டு பார்க்க டைம் இல்லாததுனால, நம்மளாவே போட்டுக்கலாம். ஒரு பொங்கலுக்கு கரும்பு தானே மெயினு. அத வச்சு ஏதாவது போட்டுக்கலாங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு கோலம் போட அவ்வளவா வராது. இந்த மாரி தான் என்னோட மார்னிங் இப்படி கோலம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் கோலம் போட்டுட்டு இயர்லியராவே விளக்கும் ஏத்தியாச்சு. விளக்கு ஏத்திட்டு அப்படியே வந்து கோயில் கிளம்பி போயாச்சு. ஸோ மத்த பூஜை வேலைகளெல்லாம் என்னால வந்து எடுக்க முடியல. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம விரத சாப்பாடு தான். சாமி பேர சொல்லி நம்ம தான் வந்து விரதம் வந்து அப்பளம், பாயாசம், சாம்பார், காயின்னு பொரிச்சு சாப்பிடுற மாரி இருக்குது. ஸோ இன்னைக்கு 5 வகை காய்கறியோட பாயாசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எந்த ஒரு கூட்டமும் இல்லாம சாமிய வந்து ரொம்ப நேரம் முன்னாடி நின்னு தரிசிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்த திருப்தியோட சமையலும் செஞ்சு முடிச்சு, விரதமும் விட்டாச்சு. அந்த நாள் இன்னைக்கு சூப்பராவே முடிஞ்சுச்சு. ஸோ நம்மளோட பிளானிங் எல்லாம் எப்பவுமே மொத நாளே வந்து நெறைய விஷயங்கள வந்து டக்கு டக்குன்னு பண்ணி வச்சுட்டோம்னா, மறுநாள் வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக வேணாம். நம்மளோட நெனச்ச வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே நடக்கும். அத தவிர்த்து நம்ம யோசிக்காம அப்படியே வந்து கொஞ்சம் வந்து சோம்பேறிப்பட்டாலும், சில வேலைகள் வந்து பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் பெண்டிங் ஆகுறப்ப நம்மளுக்கு டென்ஷன் ஏறும். ஸோ அதிலேயே வந்து சில வேலைகள நம்ம செய்யாம விட்டுருவோம். ஸோ டென்ஷன் இல்லாம வீட்டு வேலைய செய்யணும்னா, அதில வந்து கொஞ்சமாவது பிளானிங் இருக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.